வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 12 உலக யானைகள் தினம். இந்த மாதிரி நிறைய தினங்கள் வருது. ஆனா அந்த தினத்தை நாம அப்படியே கடந்து போயிடுறோம். பெருசா அதை பத்தி அலட்டிக்காம. ஆனா நிச்சயமா அந்த ஒவ்வொரு தினத்துக்குரிய விஷயங்களை பத்தி நாம் முழுசா தெரிஞ்சுக்கணும். அது ஏன் கொண்டாடப்படுது? அதனுடைய அவசியம் என்ன அப்படின்றத நம்ம உணர்ந்து அதற்காக நாம் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்ட்டு யோசிக்கணும். அது மாதிரி இன்னைக்கு இந்த யானைகள் தினத்தை அன்று யானைகளை பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். யானைகள்ல 2 வகையான யானைகள் தான் இருக்கு. ஒண்ணு ஆசிய யானைகள், இன்னொன்னு ஆப்பிரிக்க யானைகள். ஆப்பிரிக்க யானைகள்ல ஆண் யானை ஆனாலும் சரி, பெண் யானை ஆனாலும் சரி தந்தங்கள் இருக்கும். ஆனா ஆசிய யானைகள்ல ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தங்கள் உண்டு. சில ஆண் யானை வகைகளுக்கு கூட தந்தம் கிடையாது. அந்த மாதிரி யானைய மக்னா யானை அப்படின்னு சொல்றாங்க. ஆப்பிரிக்க யானைகளுக்கு காது ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம ஆசிய யானைகளுக்கு அந்த அளவுக்கு பெரிய காதுகள் கிடையாது. அதே மாதிரி முதுகு பகுதி பார்த்தீங்கன்னா ஆசிய யானைகளுக்கு வளைந்து மேடாக இருக்கும். ஆனால் ஆப்பிரிக்க யானைகளுக்கு ஒரு பள்ளம் நடுவில் இருக்கும். அந்த மாதிரியான சில வேறுபாடுகள் 2 வகையான யானைகளுக்கும் உண்டு. ஆசிய யானைகள் இந்தியா, இலங்கை, பூட்டான், நேபாள், பங்களாதேஷ், லாவோஸ், மியான்மர், சைனா, தாய்லாந்து, கம்போடியா, மலேசியா, வியட்நாம், இந்தோனேஷியா போன்ற 13 நாடுகளில் இந்த யானைகள் இருக்கு. ஆண் யானை 14, 15 வயதுலையும் பெண் யானை 12, 13 வயதுலையும் பருவம் அடையுது. யானையின் கர்ப்பகாலம் 21லிருந்து 22 மாதங்கள். யானைக்கு கண் பார்வை மனிதனை விட கொஞ்சம் கம்மி தான். ஆனால் ஞாபக சக்தியும் நுகரும் தன்மையும் மிகவும் அதிகம். யானைகள் பல கிலோமீட்டருக்கு அப்பால் ஏற்படும் நில அதிர்வை கூட நல்லா உணரும் அப்படின்னு சொல்றாங்க. யானை பிறந்து ஒரு 2 மணி நேரத்திலேயே நடக்க ஆரம்பிச்சிடும். ஆண் யானைக்கு மட்டும்தான் மதம் பிடிக்கும். யானைகள் ஓர் ஆண்டிற்கு சுமார் 500 முதல் 750 சதுர கிலோமீட்டர் வரை நகர்ந்து இடப்பெயர்ச்சி செய்யும். யானைகள் போடுற சாணத்துல பல வகையான கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட விதைகளை அது காடு முழுக்கும் பரப்பி விடுது. அதனால அடர்த்தியான காடுகள் உருவாகுது அப்படின்ட்டு வன ஆர்வலர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி யானை போடுற சாணத்தில் இருக்கிற பூச்சிகளை நிறைய பறவைகள் இன்னும் சில உயிரினங்கள்லாம் சாப்பிட்டு உயிர் வாழுது. அதே மாதிரி யானைகள் உருவாக்குற இந்த வழித்தடங்களை தான் புலி, சிறுத்தை, கரடி போன்ற மற்ற விலங்குகளும் உபயோகிக்கிறதா சொல்றாங்க. மனுஷனுக்கு சொல்லுவாங்க இல்லையா, வாழ்றதுக்காக தான் சாப்பிடணும், சாப்பிட்றதே வாழ்க்கையா இருக்கக்கூடாதுன்னுட்டு. ஆனா யானைகள் சாப்பிட்றதுக்காகவே தான் வாழுதுங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 16 மணி நேரம் சாப்பிட்றதுக்காகவே அலைந்து திரிந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு பிராணி தான் யானை. கிட்டத்தட்ட 170 கிலோலேருந்து 270 கிலோகிராம் வரைக்கும் ஒரு நாளைக்கு உணவா ஒரு யானை எடுத்துக்கும். அதே மாதிரி 200 லிட்டர் தண்ணி ஒரு யானைக்கு தேவைப்படும். 40% தான் அதற்கு செரிமானம் ஆகும். அது சாப்பிட்ற உணவு. செரிமான சக்தி ரொம்ப குறைவான ஒரு விலங்கு யானை. யானைகள் சராசரியா 80லிருந்து 90 வயது வரை வாழும். தமிழகத்துல மேற்கு தொடர்ச்சி மலை தான் யானைகள் வாழறதுக்கு ரொம்ப உகந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அங்க முதுமலை, சத்தியமங்கலம், ஆனைமலை, மேகமலை, களக்காடு, முண்டந்துறை ஆகிய பகுதிகளில் யானைகள் ரொம்ப அதிகமாக காணப்படுது. மனிதனுக்கும் மற்ற எல்லா விலங்குகளுக்கும் முக்கியமான வாழ்வாதாரம் நீர் தான் இல்லையா? அந்த நீர் மழையின் மூலம் நமக்கு கிடைக்குது. அந்த மழை உருவாகணும்னா வளமான காடுகள் இருக்கணும். அந்த காடுகளுக்கு யானைகள் இருக்கணும். அதே மாதிரி மழைக்கு மட்டும் கிடையாதுங்க, மலை காடுகள்ல இருந்து தான் தண்ணி நதியாகவும் ஆறுகளாகவும் பெருக்கெடுத்து வந்து நாம வயல்வெளிகளை வளப்படுத்துது. இப்படிப்பட்ட மலை காடுகளின் வளத்திற்கு யானைகளும் ஒரு காரணம். அதனால யானைகளுக்கு எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம், எந்த தீங்கும் செய்ய மாட்டோம்னு நாம ஒரு உறுதிமொழி எடுக்கணும். இந்த உலக யானைகள் தினத்தன்று அந்த உறுதிமொழியை எடுத்துக்கலாங்களா? நன்றி, வணக்கம்.